பதிவுக்கு செல்வமா? ஐயா போலாங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரல் கருணையினால் நேற்று அடியேன் குருநாதரை தரிசிக்க சென்று காலதாமதமானதால் முன்பின் அறிவிப்பின்றி வகுப்பிற்கு வரவில்லை. அதற்கு முதலிலே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நாம் தரிசிக்கக்கூடிய திருத்தலம் சோழ நாட்டு வடகரை திருத்தலத்திலே 15வது திருத்தலம். நம்முடைய தலைமுறை வரிசையிலே 69வது திருத்தலம் திருக்கோலக்கா. இன்று நாம் தரிசிக்கக்கூடிய திருத்தலம் திருக்கோலக்கா. சீர்காழிக்கு பக்கத்திலே 1 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. மிகப்பெரிய கோயில். சீர்காழி செல்லும் நிறைய பேர் இந்த கோயிலை சென்று தரிசிப்பதில்லை. எனவே இது மிக முக்கியமான திருக்கோயில். ஞானசம்பந்த பெருமானுடைய தலையாத்திரையிலே முதலாவதாக ஞானசம்பந்த பெருமான் வழிபட்ட திருத்தலம் இந்த திருக்கோலக்கா. அது மட்டுமன்றி என்னதான் பிறந்த ஊரிலே பல பாடல்கள் பாடியிருந்தாலும் தலையாத்திரையிலே அவர் முதலாக ஞானசம்பந்தரால் பாடப்பெற்ற திருத்தலம் என்றால் வெளியே. நம்ம வீட்டுல நம்ம 1000 பாடிக்கலாம், அது கணக்குல வராது. ஆனா ஞானசம்பந்த பெருமான் தலையாத்திரையாக சென்று முதலில் பாடிய திருத்தலம் இந்த திருக்கோலக்கா. ஐயா நமச்சிவாங்க ஐயா. நமச்சிவாய். ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஐயா? பண்ணிக்கீங்க. ஆக நாம் இன்று கண்டு கொண்டிருக்கிற திருக்கோலக்கா சோழ நாட்டு வடகரை தளத்திலே 15வது, தலவரிசையிலே 69வது. சீர்காழிக்கு மிக அருகில் 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது. பெரிய கோயில். ஞானசம்பந்த பெருமானுக்கு சாமி தாளம் கைத்த அந்த தாளம் வணங்கிடம், அந்த செம்பு தாளம் ஓதுவார்கள் பாடும்போது கவனித்திருப்பீர்கள். அதை வழங்கிய திருத்தலம் இது. அதே போல ஞானசம்பந்த பெருமான் சிறு குழந்தையாக இருந்த பொழுது ஞானப்பால் உண்டு உடையவரை பாடி பணிந்த பிறகு சைவம் காப்பதற்காக பயணித்த முதல் ஆலயம் இந்த திருக்கோலக்கா. அங்கே ஞானசம்பந்த பெருமான் அவருடைய தந்தையாரின் தோளில் அமர்ந்து செல்கிறார். இறைவனை பார்த்து கை கொட்டிய வண்ணம் மடையில் வாழைபாய மாதரார் உடையும் பொய்கை கோலக்காவுடன் சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் உடையும் கொண்ட உருவம் என்களோ என்று கையிலே தாளமிட்டு பாடுகிறது அந்த பச்சிலம் குழந்தை. அந்த ஐயோ நம் பிள்ளைக்கு கை வலிக்குமே என்று அந்த இறைவன் திருக்கோலக்காநாதர் அவருக்கு ஒரு பொற்றாளத்தை தருகிறார். தங்கத்திலே ஓசை வராது. தங்கத்திலே நீங்கள் எதை செய்து தட்டினாலும் ஓசை வராது. ஞானசம்பந்தருமானுடைய திருக்கரங்களிலே தங்கத்தாலான தாளத்தை தருகிறார் நம்முடைய இறைவன். அது தட்டும் பொழுது ஓசை வந்தால் தானே பன்னிசை சரியாக இருக்கும். அதற்காக அம்பிகை அந்த ஓசை கொடுத்த நாயகி, அம்பாள் பேரை ஓசை கொடுத்த நாயகி, அவள் அந்த தாளத்திற்கு ஓசை கொடுக்கிறார். தட்டும் பொழுது ஓசை வருகிறது. தங்கத்தை தட்டினால் ஓசை வராது, வரக்கூடாது, அது நியதி. ஆனால் அற்புதம் செய்தால் அம்பிகை. அது இத்தனை சிறப்புடையது திருத்தலம் இந்த திருக்கோலக்கா. இறைவனுடைய திருநாமம் சப்தபுரீஸ்வரர், தாளேஸ்வரர், திருத்தாளமுடையார் என்று 3 திருநாமங்கள் சாமிக்கு உண்டு. சப்தபுரீஸ்வரர், தாளேஸ்வரர், திருத்தாளமுடையார் என்று. அம்பிகைக்கு தொனிப்பிரதாம்பாள் என்று பெயர். தொனிப்பிரதாம்பாள் என்று பெயர். தமிழிலே ஓசை கொடுத்த நாயகி என்பது ஞானசம்பந்த காலத்தில் வந்த பெயர். அது அதற்கு முன்பு அம்பாளுடைய திருநாமம் தொனிப்பிரதாம்பாள் என்பது. அடுத்து தலமரம் பார்த்தோம் என்றால் கொன்றை.
தீர்த்தம் ஆனந்த தீர்த்தம் கோயிலின் எதிரில் இருக்கிறது. நீராடி வழிபடுவது சிறப்பு. அகத்தியர், கண்வ முனிவர் முதலியோர் வழிபட்ட திருத்தலம். ஞானசம்பந்த பெருமானும் சுந்தரரும் பாடிய திருத்தலம். இறைவனுடைய திருவருளை பெற்ற ஞானசம்பந்தர் அன்று வீட்டிற்கு சென்று ஓய்வெடுத்த பிறகு மறுநாள் தோணியப்பரை தொழுது, தந்தையே, ஆண்டு கொண்ட நீங்கள் எனக்கு யாது காரணத்திற்காக ஆண்டு கொண்டீர்களோ அந்த செயலை செய்ய எனக்கு உறுதுணைவாக வர வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது அங்கே நம்முடைய பெருமான் மெதுவாக திருக்கோலக்கா செய்க என்று பணிக்க அப்படியே தலையாத்திரை தொடங்கியது. அப்படிப்பட்ட திருத்தலம் இது. திரு ஆரூரர், அதாவது நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் தில்லையில் புறப்பட்டு வரும்பொழுது ஞானசம்பந்த பெருமான் பிறந்த திருத்தலத்தை எப்படி மிதிப்பது என்று பயந்து கொண்டு எல்லையில், அந்த ஊர் எல்லையில வளமாக அப்படியே சுற்றி வந்து தூரத்திலிருந்து தோணியப்பரை தொழுது அப்புறம் திருக்கோலக்கவர, அப்படி ஒரு சிறப்பு பெற்ற திருத்தலம் இத்திருத்தலம். இவர் இங்கே நேராக சீர்காழி வருவதற்கு பதிலாக, சீர்காழி வழியாக திருக்கோலக்கா போவதற்கு பதிலாக தொலைவிலிருந்து தோணியப்பரை வழிபட்டு திருக்கோலக்கா சென்று பிறகு திருப்புன்கூர் வழியாக வருகிறார். திருப்புன்கூர் போய் அங்கிருந்து திருக்கோலக்கா வருகிறார். இவ்வளவு ஒரு விசித்திரமான வரலாறு. கோயில் நாங்கள் சென்ற பொழுதே மிக சிறப்பாக பராமரிக்கப்பட்டிருந்தது. எதிரிலே திருக்குளம் ஆனந்த தீர்த்தம், முகப்பு மேற்புறத்திலே வண்ணச்சுதையில் அம்மையப்பர் தரிசனம், உள்ளே நுழைந்ததும் மழப்பால் வாகன மண்டபம், நுழையும் பொழுதே 4 அதிகார நந்தி சன்னதிகள் உள்ளன. தரிசித்து அருள் பெற்று பிரகாரத்தில் விநாயகர், சோமாஸ்கந்தர், சுப்பிரமணியர், மகாலட்சுமி, சனி பகவான், பைரவர், சூரியன் சந்ததிகளை தரிசித்தபடி அப்படியே உள்ளே வருகிறோம். உள்மண்டபத்தில் வளப்பால் உற்சவ திருமேனிகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. நடராஜ சபை உள்ளது. நடராஜ சபையிலிருந்து நேரே பார்த்தீர்கள் என்றால் மூலவர் தரிசனம். கம்பீரமான சிவலிங்கத்தில் ராஜகம்பீர நாடாளும் நாயக என்று முருகப்பெருமானை அருணகிரிநாதர் பாடும். நாடாளும் நாயகராகிய சுப்பிரமணிய பெருமானுக்கு ராஜகம்பீரம் என்றாள். இந்த சக்கரவர்த்தி திருமகனே அந்த ராஜகம்பீர நாடாளும் நாயகர் என்றால் நம் பெருமான் அவருடைய தந்தை சக்கரவர்த்தி இல்லம். அந்த கம்பீரமான திருமேனி, அம்பாள் சன்னதி தனி கோயிலாக இருக்கிறது, நின்ற திருமேனி. ஞானசம்பந்த பெருமான் பொன்தாளத்தை ஒரு கையில், இரு கைகளிலும் ஏந்தி நிற்கும் உற்சவ திருமேனி இங்கு மிக அற்புதமாக வடிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக அங்கே சென்றால் அந்த பொற்றாளத்தோடு இருக்கும் அந்த குழந்தையை நீங்கள் பார்த்தே ஆக வேண்டும். அவ்வளவு அந்த உயிரோடு அப்படி கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். பிற்காலத்திலே இந்த பகுதியிலே ஒரு ஊமை பையன் பேசும் ஆற்றலை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு ஒரு அன்னையார் அங்கே இறைவிடம் தினம்தோறும் பூஜித்து மகிழ இறையருளால் அந்த பையன் பேசும் வல்லமை பெற மகிழ்ந்து தன் பையனை பேச வைத்ததுக்கு காணிக்கையாக செய்து தந்துள்ள பொற்றாளன் இக்கோயிலில் இருக்கிறது. சமீப காலத்தில் நாங்கள் எல்லாம் இளம்பிராயமாக இருந்த பொழுது ஒரு அடியார் வீட்டில், ஒரு சிவபக்தையுடைய வீட்டிலே குழந்தை ஊமை குழந்தையாக இருந்தது. ஓசை கொடுத்த நாயகியாகிய அம்மா, நீங்கள் என் பிள்ளைக்கு ஓசை தர வேண்டும், பேசும் திறனை தர வேண்டும் என்று வேண்டே அந்த குழந்தையும் பேசியது.
அதற்கு காணிக்கையாக அந்த அம்மையார் தங்கத்திலே பொற்றாளம் செய்து கோயிலில் தந்துள்ளார். அது இன்றும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாலயம் 1985 மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. தேவக்கோட்டை வைரவன் செட்டியார் அவர்கள் இத்திருக்கோயிலின் பரம்பரை அறங்காவலர் ஆவார். இவருடைய பாட்டனார் தான் இந்த கோயிலை, பழுதடைந்திருந்த இந்த கோயிலை செம்மையாக கட்டியதாக சொல்கிறார்கள். நன்கு பராமரிக்கப்பட்டும் சிறப்பாக தினந்தோறும் 4 கால வழிபாடு நடைபெற்று வருகின்ற திருத்தலம். சீர்காழியிலே திருமுலைப்பால் உற்சவம் நடைபெறும் பொழுது இங்கு தாளம் வழங்கும் ஐதீகமாக விழா நடைபெறுகிறது. அங்கே முளைப்பால் உற்சவம் முடியும் நேரத்திலே இங்கே பொற்றாளம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுவதை ஒரு சம்பிரதாயமாக வைத்திருக்கிறார்கள். கார்த்திகை சோமவாரங்கள், நவராத்திரி, சஷ்டி, சிவராத்திரி, பிரதோஷ காலங்கள் முதலியவை சிறப்பு விழாக்களாக செய்யப்படுகின்றன. ஆக இன்று நாம் தரிசித்த திருத்தலம் திருக்கோலக்கா, சோழநாட்டு வடகரை தலத்திலே 15வது. இறைவனை திருநாமம் சப்தபுரீஸ்வரர், தாழேஸ்வரர், திருத்தாளமுடையார். இறைவி துணிப்பிரத அம்பாள், ஓசை கொடுக்க நாயகி. தலமரம் கொன்றை, தீர்த்தம் ஆனந்த தீர்த்தம். இது கோயில் எதிரே உள்ளது. அகத்தியர், கண்வர், ஞான சம்பந்தர், சுந்தரர் பாடல் பெற்ற திருத்தலம். நம்முடைய ராமலிங்க சுவாமிகளும் தரிசித்து அருள் பெற்ற திருத்தலம். இங்கே ஞான சம்பந்த பெருமான் பாடும் பொழுது, மடையில் வாழைவாய மாதரார் புடையும் பொய்கை கோலக்காவுடான், தடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கிறோ என்று பேசும். ஆகா இறைவா, மடையிலே வாழை மீன்கள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன. பெண்கள் அவற்றை விளக்கி நீராடுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த ஆனந்த தீர்த்த கரையிலே இருக்கின்ற தாங்கள் சடைமுடியோடும் பிறை சூடியும் சாம்பரை பூசிக்கொண்டும் கீழே அரையாடை அணிந்து கொண்டு இந்த விசித்திரமான கோலம் என்ன என்று அப்படியே உருகும் அந்த குழந்தை. 10 பாடல்களும் வேறு லெவல், அப்படி வேற வார்த்தை தெரியல. அடுத்ததாக சுந்தரமூர்த்தி நாயனார் பாடும் பொழுது, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பு ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் மீண்டவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை, என் மனக்கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்றாடும் அங்கனந்தனை, என்கணம் நிறைஞ்சும் கோழிலி பெரும் கோயில் உள்ளானே, கோலக்காவினில் கண்டுகொண்டேனே என்று பேசுவார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்ற அந்த வரி அப்படியே ஞானசம்பந்தர் தேவாரத்தில் அவர் பாடிய பாடலே ஒரு பாடல் வரக்கூடிய வரி அது. அதை அப்படியே எடுத்து வேறு வார்த்தை போட முடியவில்லை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. என்ன, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் சொன்ன சொல் மாலை அப்படி வரும். அதுல ஞானசம்பந்த தேவாரத்துல ஞானசம்பந்தர் தேவாரத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் கண்டிப்பாக பயின்றிருப்பார் போலும். இல்லையெனில் இது சாத்தியம் கிடையாது. ஏனெனில் ஞானசம்பந்த தேவாரத்தில் இருக்கின்ற நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன், அவர் தமிழ் ஞான சம்பந்தன் பாரு, இவர் ஞான சம்பந்தன்கிறார். ஆக இவ்வளவு சிறப்பான திருத்தலம் நம்முடைய திருக்கோலக்கா. நம்முடைய அருட்பாவல்லல் பேசும் பொழுது, ஓர்காழி பாலகற்கா என்று பசும்பொற்றாளம் கொடுத்த கோலக்கா மேவிய கொடையாளா என்று பேசும். அவ்வளவு ஒரு அற்புதமான திருத்தலம் திருக்கோலக்கா. சீர்காழியிலிருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. சொல்லப்போனால் என்னுடைய தொழிற்சாலைக்குமே எங்கள் வீட்டுக்கு இருக்கிற தூரத்திலேயே கோயில் இருக்கு. அடியேனே ஒரு 2-3 தடவை சென்ற பொழுது அதை பற்றி சரியா அறிவு கிடையாது. பிறகு தரிசித்தோம். ஆக கடந்த காலம் எப்படி இருந்தாலும் நிகழ்காலத்தில் செல்பவர்கள் இதை உணர்ந்து, சீர்காழி கோயிலில் வந்து திருக்கோலக்கா எப்படி போகணும்னு கேட்டீங்களா வழி சொல்லிடுவாங்க. அன்பு கூர்ந்து போய் அந்த குற்றாலத்தோடு நிற்கும் அந்த குழந்தை ஞான சம்பந்தனை, அது வேற லெவலு.
அதை மனதால் அவரை அப்படியே தூக்கி மனதில் சிறைப்படுத்தி கொண்டு வந்து விட்டோம். இப்பொழுது நினைத்தாலும் அந்த ஆனந்த ஞான சம்பந்தன் அந்த அப்படி கொழுன்னு வேற வேற லெவல். அவர் போய் பாருங்க திரு கோலக்காவு. ஆக திரு கோலக்கா தல யாத்திரை முடித்து அருகில் அப்படியே வந்தோம் என்றால் நம்முடைய மிக சிறப்பான திருத்தலம். இந்த திருத்தலம் இதில் நிறைய செய்திகள் இருக்கின்றன. நம்முடைய சோழ மன்னர்கள் பெரும்படை எடுத்து வந்த பொழுது அந்த படை வீரர்களை அழைத்து கொண்டு கர்நாடக மன்னர்களை வெல்ல வருகிறார்கள். அப்படி வென்ற பிறகு அந்த படை வீரர்களை அந்தந்த பகுதியிலே குடியேற்றம் செய்து வருகிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு நாள் குடும்பம் சந்திக்க வேண்டும் என்பதற்காக சோழ மன்னன் ஒரு கட்டளை இடுகிறார். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட நாளிலே நம்முடைய புள்ளிருக்கு வேலூர் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலே ஒன்று கூட வேண்டும் என்று. இதற்கு ஆதார செப்பேடுகள் இருக்கின்றன. அந்த வகையிலே எனக்கு இந்த வைத்தீஸ்வரன் என்ற அந்த மூலவரை பல்வேறு ஊர்களில் வைத்தீஸ்வரன் கோயில் வச்சிருக்கவங்க எல்லாம் அந்த படையாட்சிகள், வன்னியர், சத்திரியர் என்ற பெயரில் இருப்பார்கள். எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல அங்க ஒன்று கூடுறாங்க. ஆச்சரியமான விஷயம். நாங்க போனப்போ ஒரு முறை அது வேற சொல்லவே முடியல. எப்படி பழனியில எடப்பாடிக்காரங்களுக்கு ஒரு சில நாட்கள் ஒரு நாள் ஒதுக்குறாங்களோ அப்படி இந்த புள்ளி இருக்க வித்தியாசமா இருந்தது. எதுக்காக சொல்றேன்னா, ஏதோ வைத்தீஸ்வரனை கும்பிடுற நிறைய பேருக்கு அடி தின்னுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த உண்மை உணர்ந்து இந்த புலால் மறுத்தலை செய்தால் சிறப்பாக இருக்குமா, அதுக்காக தான் இந்த அந்த படையை சார்ந்து சென்றவர்களை பற்றி இங்கே குறிப்பிட. ஏனெனில் வைத்தீஸ்வரன் குலதெய்வம், அவரை குலதெய்வமா வைத்துக் கொண்டு கெடா விருந்து வைக்கிறதெல்லாம் தப்பு இல்லையா? அதனால இன்னைக்கு கெடா விருந்துக்கு போல அந்த வைத்தீஸ்வரன் பெருமையை தெரிந்து கொள்ள இப்பொழுது நாம் அப்படியே திருக்கோலக்காவிலிருந்து இங்கே புள்ளிருக்கு வேலூர் வந்தோம். சீர்காழிக்கு அடுத்துள்ள திருத்தலம். சீர்காழிக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையில் உள்ள ஊர். கோயில் மிக பிரம்மாண்டமான கோயில், சாலை ஓரத்திலே இருக்கிறது. சடாயு, ராமாயணத்தில் வரக்கூடிய சடாயு, இருக்கு வேதம், முருகப்பெருமான், சூரியன் ஆகிய நால்வரும் பண்டைய காலத்திலே வழிபட்டமையால் இந்த ஊருக்கு புல் இருக்கு வேலூர் என்று பெயர். சடாயு வழிபட்டதால் இந்த ஊருக்கு, அவர்தான் முதலில் வழிபட்டு, அதனால இந்த ஊருக்கு பழைய பெயர் சடாயுபுரி. வேதம் பூஜித்ததால் இந்த ஊருக்கு வேதபுரி. முருகப்பெருமான் பூஜித்ததால் இதற்கு கந்தபுரி. சூரியன் பூஜித்ததால் இந்த ஊர் பருதிபுரி என்றும். செவ்வாய், இந்த கோள்களிலே ஜாதகத்திலே மிக அப்படியே பார்த்து பார்த்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஆளை விட்டு சாமி அடிக்கிறாருன்னா அது இந்த செவ்வாயை வச்சுதான் மெயினா. இன்னும் 2 பேர் இருக்காங்க, அடிச்சா ரத்த காயம் தான். இன்னொருத்தருக்காக அடிச்சா பீஸா பிச்சு செஞ்சிருவாங்க. சாமி அப்படி 9 பேரை வச்சிருக்காரு. அதுல இந்த அறவழி அல்லா பொருளீட்டுகிறவர்கள், ஒழுக்கமற்று பங்காளி சொத்தை பிடிக்கிறவன், அடுத்த வயிற்றுச்சலை கொட்டிக்கிறவன் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் யாருக்காக பொருள் சேர்க்கிறார்களோ அவர்களை வைத்து அந்த குடும்பத்தாருக்கு துன்பம் தரக்கூடிய ஒரு பெரிய ஆற்றலை சாமி இந்த அங்காரகன் என்ற செவ்வாய்க்கு கொடுத்திருக்கிறார். அதனால அந்த செவ்வாய் வழிபட்ட தலம் இது. ஆக இங்க அங்காரபுரம் என்று இதற்கு பெயர். அது மட்டுமல்ல, அன்னை தையல் நாயகி இந்த ஊரிலே சிவனை வழிபட்டார், மணலால் சிவலிங்கம் பிடித்து. ஆக இந்த ஊருக்கு அம்பிகாபுரம் என்றும் ஒரு பெயர். அதுபோல இத்தலத்து இறைவனுடைய திருமேனி ஒரு விசித்திரமானது. அந்த சாமி மந்திரமும் மருந்துமாகி இருப்பவர். உயிர்களின் வினைகளை போக்குவதால் இதற்கு வினை தீர்த்தான் கோயில் என்ற பெயர். மருவி வைத்தீஸ்வரன் கோயிலாகும். ஏன்னா வைத்தியம் செய்தால்தானே வினை தீரும். ஆக இந்த ஊருக்கு வினை தீர்த்தான் கோயில் என்று ஒரு பெயர். இவ்வளவு சிறப்புகளைய பெயர் சிறப்புடைய ஊர் இது. அடுத்ததாக அப்படியே கோயிலுக்குள் வருகிறோம். ஊர் நடுவே திருக்கோயில் இருக்கிறது. நாற்புறம் உயர்ந்த சுற்றுமதில்,
கோயில் கிழக்கில் பைரவர், மேற்கில் வீரபத்திரர், தெற்கில் கற்பக விநாயகர், வடக்கில் காளி. ஆக இவர்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு காவல் தெய்வம். என்ன காவல் தெய்வம்? சிவனுக்கு காவல் தெய்வம் பாருங்க, வேற எங்கேயும் இப்படி ஒரு அமைப்பு கிடையாது. இங்கே தெற்கு திசையிலே விநாயகர் காவல் தெய்வமா இருக்கார், கிழக்கிலே வைரவர் காவல் தெய்வம், மேற்கிலே வீரபத்திர காவல் தெய்வம், வடக்கிலே காளி அன்னை காவல் தெய்வம். ஆக இங்கே இவ்வளவு சிறப்புடையது. இதற்கு ஆதாரமாக ஒரு பாடல் உண்டு. தெற்கில் கணேசன் திகழ் மேற்கில் பைரவரும், தொக்க வடக்கில் தொடர்காலி மிக்க கிழக்குள் இருக்கும் வீரனையும் உற்று பணிந்து உய்ந்தோம் உள்ளிருக்கும் வேலூரில் போய் என்பார். இவங்க 4 பேரை கும்பிட்டு தான் போய் சாமியை கும்பிடணும். இது நியதி. அடுத்ததாக சூரபத்மனுடைய மார்பை பிளப்பதற்காக முருகப்பெருமான் வேள் வாங்கிய திருத்தலம் இந்த புள்ளிருக்கு வேல். ஆமா. ஆக இங்கு மிக சிறப்பாக முத்துக்குமாரசாமி அந்த வேள் வாங்கும் வைபவம் மிக சிறப்பாக நடக்கும். அது மட்டுமன்றி இங்கிருக்கிற அங்காரகன் செவ்வாய்க்கு பெருமை அதிகம். இந்த தலத்தின் பெயரே அங்காரக சேத்திரம், அங்காரக திருத்தலம் என்று பெயர். இந்த உயிர்களின் உடலில் இருக்கும் நோயையும் மனநோயையும் போக்கும் பொருட்டு அம்பிகை உமையவள் இங்கே தையல் நாயகி வடிவு கொண்டு தைல பாத்திரம் கையில வச்சிருப்பாங்க அம்மா. தைல பாத்திரமும் சஞ்சீவியும் வில்வ மரத்தடி மண்ணும் கொண்டு தம்முடன் வர இறைவன் எழுந்தருளி பிறவிப்பணி மருத்துவராயும் உடல்நல பிணி நீக்கும் மருத்துவராகவும் அருள் செய்த சிறப்புடையது இத்திருத்தலம். சாமி வைத்தியநாதராக வந்தார் அவர். நாங்கள் சென்றவுடன் முன்பெல்லாம் ஒரு புற்றுமண் கொடுப்பார்கள், ஒரு சிறு சிறு குடுவையாக திருநீற்றில. இப்ப அதுல நிறைய ஏதோ பண்றாங்க, தெரியல. அதை சாப்பிட்டு எனக்கே நிறைய ஒரு உடல்நிலை பிரச்சனை எல்லாமே குணமாயிடுச்சு. அப்படிப்பட்ட அந்த வைத்தீஸ்வரன் திருக்கோயில். அப்படியே உள்ளே வருகிறோம், பார்க்கலாம். இறைவனுடைய திருநாமம் வைத்தியநாதர். இறைவனுடைய பெயர் தையல் நாயகி, பெண்களின் தலைவி என்ற பொருளே தையல் நாயகி. தலமரம் வேம்பு, வேப்ப மரம். தீர்த்தம் சித்தாமிர்த திருக்குளம், அந்த உள்ளுக்குள்ள இருக்கும். என்ன சித்தாமிர்த திருக்குளம். இங்குள்ள முருகப்பெருமான் செல்வமுத்துக்குமாரசாமி என்ற பெயரிலே பேசப்படுகிறார். மிக சிறப்பு வாய்ந்த சுவாமி. அங்கே அம்பிகை அம்மையப்பரை விட இந்த முத்துக்குமாரசாமி, சில வீட்டுல பிள்ளைகளுக்கு அதிகமா ஒரு இது இருக்கும் தெரியுமா? அப்பா சாதாரணமா இருப்பாரு, பிள்ளை ஒரு ஐஏஎஸ் ஆயிட்டு ஒரு கெத்து காட்டி இருப்பாங்கல்ல, அது போல இங்க இந்த செல்வமுத்துக்குமாரசாமி இருக்காரு. இவர் அப்படி ஒரு லெவல். என்ன அப்பொழுது சிறப்புடையவர். ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் வடிகளும் பாடிய திருத்தலம், பாடல் பாடிய திருத்தலம். இந்த சித்தாமிர்த தீர்த்தம் என்பது சித்தர்கணம் இறைவர் திருமுடியில் அமிர்தத்தால் அபிஷேகித்த பொழுது அந்த அமிர்தம் இறங்கி கலந்தமையால் அந்த திருக்குளத்திற்கு சித்தாமிர்த தீர்த்தம்னு பேரு. இந்த தீர்த்தத்துல தவளையே இருக்கிறது இல்லை, தவளை இதுக்குள்ள பார்க்கவே முடியாது, இறங்கவே இறங்காது. அவ்வளவு சிறப்புடையது இந்த திருக்குளம். அப்படியே கிழக்கு கோபுர வாயிலின் முன்புறம் இரும்பு பந்தல் போடப்பட்டுள்ளது. பேருந்திலிருந்து இறங்குவோர் இவ்வழியே கோயிலுள் புகுவார்கள். வாயிலை கடந்ததும் வழப்பால் அலுவலகம், இடப்பால் தலமரம் வேம்பு பிரம்மாண்டமாக இருக்கிறது. இதன் அடியிலே ஆதி வைத்தியநாதர் இப்ப இருக்கும் மூலவருக்கு முன்பாக இருந்த சாமி. இது எப்படி முன்பாக இருந்தது என்று உறுதி செய்யலாம் என்றால், இந்த பெருந்துறைன்னு நம்ம அவினாசி போற வழியில ஒரு ஊர் இருக்கு, பெருந்துறை சோழீஸ்வர சாமி. அங்க ஒரு மதத்துல ஆதிலிங்கம்னு ஒரு சின்ன சிவலிங்கம் வச்சிருப்பாங்க.
நாங்கள் உழவார பணி செய்த பொழுது அந்த கோயில் பாழடைந்து கிடந்தது. அந்த சாமி தான் மூலவரா இருந்தார். அந்த சாமிக்காக வசூல் பண்ணி பெருசா கோயில் கட்டிய பிறகு அந்த கோயிலுக்கும் அந்த சாமிக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால சாமியை பின்னால வில்லு மரத்தடியில வச்சுட்டாங்க புத்திசாலிங்க. உள்ள வேற சாமி பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. அதுபோல கோயில் பிரம்மாண்டமான பொழுது அந்த தல வரலாற்றில் பல்வேறு காலங்கள் வருகிறது அல்லவா. சடாய் வழிபட்ட காலம் அப்படி வரும் பொழுது அந்த வைத்தியநாதராக வந்த பெருமான் ஆதி வைத்தியநாதர் அந்த வேம்பின் அடியில் இருக்கிறார். அப்புறம் அப்படியே அவரை வழிபட்டு எதிரில் வீரபத்திரர் அவரை தரிசித்து உள்வாயிலை கடந்ததும் தண்டாயுதபாணி, அடுத்து இடப்பால் சித்தாமிர்த குளம் இறங்கினால் இறைவனை வழிபடுவதை மறந்து நீராடி கொண்டிருப்போம். அவ்வளவு நல்ல தீர்த்தம் இருந்தாலும் நீராடி அந்த குளத்திற்கு இன்னொரு பெயரும் உண்டு. காமதேனு இறைவன் மீது பால் பொழிந்து அபிஷேகித்த பொழுது அது வழிந்தோடி வந்து இந்த குளத்தில் கலந்தது. முன்பு சித்தர்கள் என்ன செய்தார்கள்? அமிர்தத்தால் அபிஷேகம் செய்து கலந்தது. காமதேனு வழிபட்ட பொழுது இறைவன் மீது விழுந்த பால் அப்படியே போய் அந்த குளத்தில் வந்து கோசீர தீர்த்தம் என்றும் ஒரு பெயர் உண்டு. அப்படியே உள்ளே வந்தால் இன்னொரு சிறப்பு உண்டு. இந்த ஆலயத்தில் தரப்படும் சந்தன குழம்பு உருண்டை, மருத்துவ பொட்டலம் என்று சொல்வார்கள், கேட்டாலும் கிடைக்கும். மருந்து பொட்டலம் என்று அதற்கு பெயர். சந்தன குழம்பு உருண்டை உட்கொண்டு சித்தாமிர்தத்து குளத்து நீரை பருகி வந்தால் பெரும் புற்றுநோய் முதற்கொண்டு நீங்குகிறது. இது இன்றும் கண்கூடான ஒரு உண்மை. அந்த சந்தன குழம்பு உருண்டை மருந்து பொட்டலம்னு கேட்டா தருவாங்க. அதை சாப்பிட்டு சித்தாமிரத்து குளத்தை நீரை எடுத்து பருகி வந்தால் இந்த வியாதிகள் தீருகிறது. என் நண்பர் ஒருவருக்கு புற்றுநோய் கூட தேர்ந்திருக்கிறது. என் கண் முன்னால் நடந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த நிகழ்வு. அதை அடுத்து அப்படியே விநாயகரை தரிசித்து கிருத்திகை அபிஷேக மண்டபம் உள்ளது. இங்குதான் ஒவ்வொரு கிருத்திகையிலும் செல்வமுத்துக்குமார சாமிக்கு சிறப்பாக அபிஷேகம் நடைபெறும். வாழ்வில் ஒவ்வொருவரும் எவ்வாறு நடராஜ அபிஷேகம் காண்பது முக்கியமோ அதுபோல முருகப்பெருமானுடைய இந்த கிருத்திகை அபிஷேகம் காண வேண்டியது அவசியம். அவ்வளவு சிறப்பா இருக்கும். முடிந்தால் முயற்சி செய்யுங்கள். சாமி சன்னதிக்கு நேரிலே 2 கொடிமரங்கள் உள்ளன. ஆடிப்பூர அம்மன் சன்னதியை தொழுது இடப்பக்கமாக திரும்பி உள்வளமாக வரும் பொழுது சுவர்களில் அஷ்டலட்சுமி வர்ண ஓவியங்களை காணலாம். மூலவர் வைத்தியநாதர் மிகப்பெரிய துவாரபாலகர் திருவுருவங்கள், சடாயுவின் உருவம் உள்ளது. மூலவர் சிறிய சிவலிங்க திருமேனி. அவர் வைத்தியநாதர் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லானாகிய வைத்தியநாத பெருமானை கண்ணார தரிசித்து அப்படியே பக்கத்தில் தளத்தில் உள்ள சிறப்பு மூர்த்தியாகிய செல்வமுத்துக்குமார சாமியை வழிபட்டு அம்பிகை தையல் நாயகியை வழிபட்டு மறுபடியும் முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு சென்று குமரகுருபரம் பாடிய முத்துக்குமார சாமி பிள்ளை தமிழ் அவ்வளவு அற்புதமா இருக்கும். அதை 1 பாடல்கள் பாடி பெருமானை வணங்குகிறோம். கஜலட்சுமி சன்னதியை அடுத்து திருமுறை பேழை உள்ளது. நடராஜ சபையிலே சிவகாமியுடன் மாணிக்க வாசகரும் காரைக்கால் அம்மையாரும் இருக்கின்றார். பெரும்பாலும் மாணிவாசகர் மட்டும்தான் இருப்பார். இங்கு காரைக்கால் பேயும் இருக்கு. ரிக் முதலிய 4 வேதங்கள், அமராவதி, கைலாசநாதர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், விஸ்வநாதர் முதலிய பெயர்களிலே அமைந்துள்ள சிவலிங்க மூர்த்தங்களும் சகஸ்கரலிங்கமும் வரிசையாக உள்ளது. இத்தலத்து கோயிலில் நவகிரகங்கள் ஒரே வரிசையாக இருக்கும். இதை அறிவியலார் ஆய்ந்த பொழுது அவருடைய வானசாத்திரத்திலே ஸ்கைலாப் மூலம் இங்கு பார்த்த பொழுது ஏன் இப்படி என்று அந்த கோயில் இருந்து ஆய்வு செய்ததாகவும் அந்த இடத்திலிருந்து பார்த்த பொழுது நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருவதாகவும் அறிந்து அதை குறிப்பேட்டிலே எழுதியுள்ளார்.
அவ்வளவு வானசாத்திரம் தெரிந்த நம் முன்னோர்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படியே அந்த நவகிரகங்களை வரிசையாக வழிபட்டு பைரவ சன்னதி எடுத்து ராமர், சடாயு, சுப்பிரமணியர், சூரியன், அங்காரகன் ஆகியோர் வழிபட்ட